யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்குள்ள உள்ள வராங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து என்ன இருக்கும்னா, ஹவ் டு ஏர்ன் மனி இதுதான் இருக்கும். அதுக்கப்புறமா ஹவ் டு ஒர்க் லெஸ் டு மேக் சிமிலர் கைண்ட் ஆஃப் மனி. திஸ் இஸ் த செகண்ட். தென் ஹவ் டு இன்வெஸ்ட் தட் மனி. அவுட் ஆஃப் தட் த மனி விச் மேக்ஸ் மனி. ஸோ இந்த கேட்டகிரியில தான் மோஸ்ட்லி வந்து பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. See, this how to earn money in this, right? You need to understand one thing very clearly, because recently I met one my friend. Okay, he's a senior most guy. I had an opportunity to talk to him and I spent some time with him, and he gave me a lot of inputs to me. So from his perspective, right? I mean, I was like you people. நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரேடிங்ன்றத வந்து ஃபுல் டைம் கரியராக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து நான் ட்ரேடிங்கில் நான் என்ன ஏர்ன் பண்ணுறேனோ அந்த மணியை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எல்லாமே பண்ணிட முடியும். ஐ நோ நீட் டு கோ டு ஜாப். அந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்து ஐ வாஸ். பிகாஸ் மோஸ்ட்லி யூ பீப்புள் ஜென்ரலி ரைட் யூ ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் தட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, அந்த ஒரு தாட்டில் தான் மோஸ்ட்லி வந்து பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி ரைட் ஹவ் இட் ஒர்க்ஸ், சி சம் பீப்புள் ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் தட். உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நீங்கள் வந்து ஹூ இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்டர், ஹூ இஸ் த பெஸ்ட் பர்சன் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி பீப்புள் டெல் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, அதுக்கப்புறமா வந்து பீட்டர் லின், அதுக்கப்புறமா வாரன் பஃபெட். யூ பீப்புள் ஒன்லி டெல், ஐ மீன் யூ பீப்புள் ஒன்லி, ஐ மீன் என்ன சொல்கிறது, உங்கள் மனசில் வர்றது யாருன்னா த பீப்புள் தோஸ் ஹூ இன்வெஸ்ட் அண்ட் earn. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் அவங்களுக்கு மைண்டில் எப்போவுமே வருவாங்களே தவிர, I don't remember anybody like who's doing intraday and earning good amount of money. அப்படின்ற மாதிரி nobody will be. I mean, I am in part of some other groups. I know some, I know one mentor and he generally does this intraday only. He earns lakhs of rupees on daily basis. I see, since I have so much experience, I am into multiple groups and multiple people's interaction வந்து எனக்கு இருக்கு. I know all these things. But in general, from outside if you see, it is not like that. என்ன இது ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து கேன்ஸ் மாதிரி கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. த ட்ரூத் இஸ், ட்ரேடிங் அப்படின்றது, ஐ மீன் அந்த ட்ரேடிங்கில் மணி சம்பாதிக்கிறதுன்றது எப்படி இருக்கணும்னா, you should start with one good sizable income. I mean, sizable capital. It could be some, at least you should start with at least 2 to 3 lakhs rupees. Then you should have 1% cap. 1% cap na, I mean 1% நீங்க risk எடுக்கிறீங்க அப்படின்னா 2 lakhக்கு 2000 rupees தான் you should take a risk when you are starting something. Then you can increase up to 3%. So if it is a 3%, up to 6,000 you can take risk. So if you take like that, you will end up in at least 30 to 50 trades you can do. So any system, நீங்க ஒரு 30 to 50 trades கரெக்டாக ஆஸ் பர் த நோ ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும் எது வந்து பர்ஃபெக்ட்டு, எது வந்து எந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 50 ட்ரேட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இயர் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இயர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் சீயிங் ஆல் த situations. Most of the time it will be like that. Some years may be dead years, some years may be really a good year. இப்போ கோவிட் டைம் வந்து மார்க்கெட் வந்து டெட் மார்க்கெட்டாக இருந்தது. ஐ மீன் பிஃபோர் த கோவிட் டைமில் இட் வென்ட் ஷார்ப் டவுன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி செம ஃபாஸ்டாக நடந்தது. அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பர் இயர்ஸ் வந்து வெரி ரேர்லி யூ வில் கெட். பட் யூ வில் கெட் சம் குட் இயர்ஸ் லைக் ஃபஸ்ட்டு 3 months வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகும், லாஸ்ட்டு 3 months வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா போகும், மிடில் இருக்கிற 6 months வந்து ஒரு ட்ரையாக போகும். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு 50 ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது விச் இஸ் ஒர்க்கிங், விச் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அகெயின் யூ நீட் டு
sit and think, okay, this system is working for me or not working for me ன்னு பார்ப்பீங்க. அது ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, again you need to deploy another 1 or 2 lakh rupee and again you need to start with the new strategy. அந்த மாதிரி you should spend at least 2 to 3 years or 3 to 5 years. ஸோ அவுட் ஆஃப் 5 6 சிஸ்டம், சி நீங்கள் ஒரு சிஸ்டமில் ஒரு 50 ட்ரேட் எடுத்து ஒரு 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 கன்க்ளூஷன் நீங்கள் வரும்போது யூ ஆர் பிகமிங் ரியலி எ பெட்டர் பர்சன் அண்ட் பெட்டர் அப்சர்வர். அப்போது நீங்கள் அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணும்போது யூ வில் பி மோர் கேர்ஃபுல் தென் எர்லியர். அப்போது செகண்ட் டைம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது நோ ப்ராபபிலிட்டி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது 50-50 சான்ஸுக்கு வரும். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ், சம்டைம் இட் ஒன்ட் ஒர்க். ஸோ 50-50 சான்ஸ் தான். அப்போது செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது சப்போஸ் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சு, ஒரு 70% வந்து யூ ஆர் ஹேவிங் ஹை கான்ஃபிடென்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்த உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டோ பைலட் மோடுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து அதை வந்து பண்ணணும். தேர்டு வந்து அகெயின் யூ நீட் டு ஒர்க் ஆன் த நியூ ஸ்ட்ராட்டஜி. ஃபோர்த், இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹாவ் அ குட் கேபிட்டல் ஃபஸ்ட்டு. குட் கேபிட்டல் அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் புல் தட் மணி அவுட். ட்ரேடிங்ன்றது வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். ஐ மீன் யூ பீப்புள், ஐ டோன்ட் நோ இன் வாட் in circumstance or in what understanding, right, you are having related to this, but I want to tell you this very clearly. It should be a long term uh, perspective that you should come. If you are investing 2 lakhs, whatever money you are earning from out that, you should keep that money in that. Once your money is getting doubled, then again you need to increase your risk. I mean, see, 2 lakh 6,000 rupees risk number, 4 lakh you should increase to 12. Slowly you can increase. Or once you are very confident in some strategy, you can deploy some sizable amount. Straight away you can increase. நான் உங்களுக்கு எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய கதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு மெயின் இன்கம், இதுதான் வந்து என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், நான் இதை வச்சு தான் எல்லாமே பிளான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வரும்போது யுவர் மைண்ட் செட் வந்து இட் இஸ் வெரி ட்ரிக்கி திங். ஒரு 4-5 ஸ்டாப் லாஸ், ஏன்னா ஐ சா த பர்சன் ஐ டோல்ட் யூ ரைட், ஹீ இஸ் டூயிங் திஸ் டாப் பாட்டம் ஸ்ட்ராட்டஜி. டாப் பாட்டம் ஸ்ட்ராட்டஜினா மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு போகிறதுக்கு தான் டாப் பாட்டம் சொல்லுவாங்க. Now, see, I had an interaction with him in different strategy. We generally do option buying. Option buying la ஒரு 3 months la you come to know ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். ஒரு 10 ஸ்டாப் லாஸ் அடிக்கும், ஒரு 6-7 ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து லாஸை வந்து கவர் பண்ணிடும். அந்த டோட்டல் சைக்கிளே வந்து 3 to 6 months முடிஞ்சிடும். நான் என்ன கேட்டேன் அவங்ககிட்ட, ஐ வாண்ட் டு கோ டு நெக்ஸ்ட் லெவல், ஸோ யூ டீச் மீ த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னும் போது ஹீ ஷோட் மீ இந்த டாப் பாட்டம். டாப் பாட்டமோட டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படின்னா, சம் 2 இயர்ஸ் இருக்குது அந்த டைம் ஃப்ரேம். 2 இயர்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு சுத்தமாக ப்ராஃபிட்டே இருக்காது. ஹீ இஸ் டூயிங் 2000 குவான்டிட்டி. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோஸ் டு 2 to 3 lakh rupee. அப்போது ஒரு 10 ட்ரேடு பண்ணுறாங்கன்னா ஹீ இஸ் லூசிங் 25 to 30 lakhs rupees ஆன் த ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா he is making some 60-70 lakh rupee. So finally he is in profit if you see after 2 years data. யோசிச்சு பாருங்க, ஒரு என்டையர் இயருமே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தட்டிகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன், ஹீ இஸ் இன்டு மல்டிபிள் செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஹீஸ் கேபிட்டல் இஸ் வெரி பிக். அவருக்கு ஹீ இஸ் ஏபிள் டு ஹேண்டில் இட். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து நார்மலாக வந்து முடியாது யாருக்குமே. ஏன்னா நீங்கள் எல்லாம் மோஸ்ட்லி என்ன பாயிண்டில் வரீங்கன்னா, ஐ ஹாவ் சம் 50-60,000 rupees, ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் தட் மணி, ஃப்ரம் தேர் ஐ நீட் டு கெட் மந்த்லி இன்கம், ஐ ஹாவ் டு பே மை டெபிட், ஐ வாண்ட் டு டீல் இட் ஆன் மை அதர் எக்ஸ்பென்சஸ் த்ரூ திஸ் மணி அப்படின்ட்டு வந்தீங்கன்னா இட் வில் நெவர் எவர் ஒர்க் ஃபார் யூ, பிகாஸ் மார்க்கெட் இஸ் not ready to listen to you. You should listen to the market.
So why I am telling this Gyan, before I am starting, I want you to just understand the situation and just listen and see the decision is yours. See, people, those who take crazy risk, they only succeed in the life. I believe in that also. But from the what to say, learning perspective, what I have to tell, I want to tell. So that's why I'm telling, all these things. சரிங்களா? So point என்னன்னா, take some good capital, start with it. Or even it is 50,000, it's okay, but your risk should not be 1%. So 50,000 the risk 500 rupees. You should have mindset very clearly, like it is 500 rupees is not about the 500. It is 1% risk I am taking out of my capital. அப்போ நாளைக்கு நீங்க ஒரு ப்ராஃபிட் பார்க்கும்போதும் even you are getting from 50,000 you are getting another 500 rupees as a profit. You are taking 500 rupees risk, you are getting 500 rupees. So it is like 100% profit. You should see in percentage terms, you should not see as a money. அ- ஏன்னா நீங்க மணியை பார்த்தீங்கன்னா யூ லூஸ் த ரிதம். இப்போ 50,000 வச்சு யூ ஆர் ஏர்னிங் 500 ருபீஸ், யூ ஆர் ஏர்னிங் 1%. அது ஒரு 50 லேக்ஸாக இருந்துச்சுன்னா யூ ஏர்ன் 50,000. அங்கே மணி பெருசாக தெரியும். ஆனால் போத் ஆர் சேம் பிகாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் சேம். ரொம்ப பெரிய பீப்புள், ஈவன் யூ நோ ரைட், பிஆர் சுந்தர் இஸ் த ஃபேமஸ் ஆப்ஷன் செல்லிங் கை. ஹீ ட்ரை டு earn 2% per month. Sometimes he says it is very difficult to take get 2% profit. Most of the time I end up in 1.5%. But his capital is some crores, like 200 300 crores வந்து he is doing. அதில் 1% என்ன ஆகும், 3 4 crores he is earning. So point வந்து, don't be in a hurry. Then this is not going to be your full-time job. Even you want to do it, when you reach stage 4, then only it is really um, a full-time job for you.